விவோ மொபைலில் எப்படி சிஸ்டம் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி விவோ மொபைலில் சிஸ்டம் அப்டேட் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகிறோம். விவோ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சிஸ்டம் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அப்படி அந்த ஆப்ஷன் இல்லைன்னா அபவுட் ஃபோன் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா செக் ஃபார் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் இருந்துச்சுன்னா அதையுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷோ பண்ணும். இப்போ அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது என்ன அப்டேட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அண்ட் அது எவ்வளோ சைஸ், எவ்வளோ ஜிபிக்கு இருக்குது, எவ்வளோ எம்பிக்கு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை அப்டேட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டவுன்லோடு இன்ஸ்டால்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ டவுன்லோடிங் கேட்பாங்க. இப்போ ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி பண்ணுறீங்களா, அப்படி இல்லைனா மொபைல் டேட்டாலே யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒய்ஃபைனா நீங்கள் இதை கேன்சல் கொடுத்துட்டு ஒய்ஃபை கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் மொபைல் டேட்டாவில் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா கண்டினியூ டவுன்லோடிங் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஆட்டோமேட்டிக்காகவே ரீபூட் ஆகும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாம் லோட் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட விவோ மொபைலில் ஆகிடும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக விவோ மொபைலில் எப்படி சிஸ்டம் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.